கருணாநிதி அவர்களை கைது செய்யும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஓடி ஒளிஞ்சாரு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது உண்மையா? 2021 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் திமுகவுக்கு மறைமுகமா ஆதரவு தந்தாரா? வன்முறையை தூண்டுறாரா ஆதவ அர்ஜுனா? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கருணாநிதி அவர்களை வந்துட்டு கைது செய்யும் போது மு.க. ஸ்டாலின் வந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காங்க. தாவைக்க முடங்கியது. தாவைக்கவுடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுக வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. டிவி கேட்க வரலாறு தெரியாமல்ல, எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும். உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1996 2001 இந்த காலகட்டத்துல கருணாநிதி அவர்கள் வந்துட்டு தான் முதலமைச்சரா இருந்தாங்க. அப்போ சென்னை முழுவதும் இந்த மேம்பாலம் போடுற திட்டத்துல வந்துட்டு 12 கோடி மோசடி பண்ணதா சொன்னாங்க. அதனால 2001 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜூன் 30 நள்ளிரவு 1:45 மணி அளவுல கருணாநிதி அவர்களை வந்துட்டு வீட்டுல போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சமயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு மாலை நேரத்துல அவங்களோட சகோதரியை பார்க்கறதுக்காக பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டாங்க. கருணாநிதி அவர்களை கைது செஞ்சதுமே, அந்த செய்தி கேட்டதுமே வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல ஆஜராகி ஸ்டாலின் அவர்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சமயத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சென்னையோட மேயரா இருந்தாங்க. இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. இந்த மேம்பால திட்டத்தோட மோசடியில வந்துட்டு எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல, இது வந்துட்டு சட்டப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரங்கள் கிடைச்சனால ஸ்டாலின் அவர்களும் கருணாநிதி அவர்களும் வந்துட்டு அவங்களோட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுதான் வந்து வரலாறுல இருக்கு. ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரியான வரலாறு எதுவும் இல்லை. ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஓடி ஒளிஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இருக்கு. அது எங்க தெரியுமா? கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு டெல்லிக்கு ஓடி போயிட்டாரு. புசியானந்த் அவர்கள் தலைமறைவாயிட்டாங்க. தன்னை யாருமே தேடலாட்டிய நானும் போய் ஒளிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்களும் தலைமறைவாயிட்டாங்க. இதுதான் வந்துட்டு தலைமறைவா இருக்கு, ஓடி ஒளிஞ்சதுக்கான வரலாறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்ததுனால அதை வந்துட்டு திமுகவுக்கு மறைமுகமா ஆதரவு தர்றதா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. விஜய் அவர்கள் வாயால திமுகவுக்கு ஆதரவு கொடுத்ததா நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. இது சம்பந்தமா விஜய் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஓட்டு போடுற பூத் அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அது வந்துட்டு என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. என் பையனோட ஞாபகமா இருந்துச்சு, அதனால நான் வந்துட்டு அந்த சைக்கிளை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதுல எந்த ஒரு பிளாஷ்பேக்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக அவதூறு மட்டுமே பரப்பிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இலங்கையிலையும் நேபாளத்திலையும் ஜென்இசட் இளைஞர்களை வச்சு அதிகாரத்துக்கு எதிராக புரட்சி பண்ண மாதிரி இங்க உள்ள இளைஞர்களை வச்சு ஒரு புரட்சி நடக்கும் அப்படின்னு கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு ஒரு ட்விட் போட்டாங்க. அதை டெலிட் பண்ணிட்டு அந்த இலங்கை நேபாளம் அப்படிங்கிற அந்த 2 லைனை மட்டும் எடுத்துட்டு மீதியை வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முடிஞ்சா என் தலைவர் விஜய் அவர்களை வந்துட்டு கைது பண்ணி பாருங்க, அவ்வளோ ஏன் அவரோட வீட்டுக்குள்ள போய் பாருங்க. நீங்க அவரோட வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா கல்லூரி இளைஞர்கள் எல்லாம் உங்களோட வீட்டுக்குள்ள வருவாங்க. 2026 ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு இளைஞர்களை வந்துட்டு தப்பான வழியில நடைமுறைப்படுத்துறாரு. எதுக்கு எடுத்தாலும் புரட்சி புரட்சி புரட்சி, இதுதான் அவரோட வந்து கருத்தா இருக்கு. அப்ப கொள்கை தான் உங்களோட புரட்சியா அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு சில கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? எல்லாரும் அடிச்சுட்டு சாகணும், நாடு நாசமா போகணும், இதுதான் வந்துட்டு அவரோட புரட்சியா அப்படின்னு தெரியல. ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வடிவேலு சாரோட ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, அண்ணன் அவர் நமக்கு வேணானே, வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வேண்டாம், வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.